நம்ம கூட சீட்டுக்கு அவ்வளவு சிக்கல. நம்ம அண்ணன் நம்ம மாறிட்டார் எப்படி அப்படி பேசிக்கிட்டார். கூட்டணியின் தலைமை யாரு? அண்ணன் நம்மளுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தேனி கம்பம்போடி சுத்துப்பட்டி ஏரியால அவங்க தான் அப்படின்னு சண்டைக்கோழி படத்துல வர வசனம் மாதிரி ஓபிஎஸ் அண்ட் ஓபிஆர் எங்கெங்கெல்லாம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறாங்களோ அங்கெல்லாம் திமுக கட்சி அலுவலகத்துல விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் 3 சட்டமன்றத்திலும் மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் ஒரு தொகுதினா ஓபிஆர் 2 தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருக்காராம். அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டுபட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுகளை நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசியோடும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசியோடன் இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறோம். எங்க கூட கூட்டணிக்கு யாராச்சும் வந்தா துணை முதலமைச்சர் பதவி, ஆனா யாரும் வரமாட்டாங்கன்னு நல்லா தெரியும், அதனாலதான் அப்படி தைரியமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவருடைய சிக்னேச்சர் சிரிப்போட உண்மையை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி களமாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இருந்தாலும் திராவிட கட்சியில் இல்லாதவங்க என் கூட கூட்டணிக்கு வந்தா நான் வந்து துணை முதல் பதவி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்துருக்கீங்க. அது வந்து வரமாட்டாங்க யாரு. இப்ப இங்க வந்து வாக்குக்கு காசு கொடுக்காதது வெல்ல முடியாதுன்னு இவங்க நம்புறாங்க. நாங்க காசு கொடுத்து பெற வெற்றியே இல்லைங்கிறோம். அது ஒரு இழிவான அரசியல். ஏன்னா ஐயா ஜேசி குமரப்ப அந்த தாய்மை பொருளாதாரம்னு ஒரு இதுல அதுல என்ன சொல்றாருன்னா, பணத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைச்சிருன்றார். அதை நாங்க செய்ய விரும்பல. அதனால அப்படி யாராவது வந்தா அப்படின்னா ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க. புரியுதா? நதிகளை இணைச்சா நான் 100 கோடி தரேன்னா எனக்கு இணைக்க மாட்டாங்க, இணைக்க முடியாது. இப்ப நடக்காத ஒரு அண்ணனா தம்பி விஜய்க்கு சொல்றேன், தப்பு இருந்தா ஒத்துக்கிட்டு திருத்திக்கணும், நம்ம மேல தப்பே இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மூர்த்த பக்குவப்பட்ட அரசியல் தலைவரா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் தேவைப்படுது. அது ஒரு பெரிய மனித மாண்பு. குற்றத்தை ஆமா தவறுதான் அப்படின்னு. இப்ப இதுல என்னன்னா, என் தம்பியை நான் பாக்குறேன், கரூர்ல அந்த நிகழ்வு வந்து அவரு அது என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற ஒரே ஒரு அடிப்படை கேள்வி. அவர் அங்க வரலைன்னா கூட்டலைன்னா நெரிசல்னா சாப்பிடல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்ல, தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன், அதனால நான் என் மக்கள்கிட்ட பெரிய மிகுந்த மன துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கும். அவர் இல்லை என் மேல பழிய போட்டீங்கிற அப்ப வந்து அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு. கரூர்ல மட்டும்தான் மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஒரு முதல் மாநாட்டிலே 5-6 பேருக்கு மேல இறந்தாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்குமா இல்ல பிஜேபி விழுங்குமா அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு, எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. அதிமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் பொருந்தாத கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம். மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அதில் தெரியாமல் சில பேர் ஏறிவிட்டார்கள். இப்பொழுது இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருப்பது வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலை நிமிர செய்வதற்கான கூட்டணி. என்டிஏ கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய செய்கின்ற கூட்டணி. தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் மோடி அவர்களும்
அமித்ஷா அவர்களும் எங்கெங்கெல்லாம் கையொப்பமிட சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் கையொப்பமிட்டு தாரை வார்த்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தவர்கள் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் தலைகுனிய வைக்க பார்க்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா அல்லது அந்த கட்சி பாஜக விழுங்குமா என்ற செய்தி தான் பரபரப்பாக பேசப்படுகிறது. பீகாரிலே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை இறக்கிவிட்டு அவரை மாநிலங்களவை அவை உறுப்பினராக அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே பாஜக முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். திமுகவுடைய கூட்டணி வந்து தொகுதி பங்கீடு எல்லாம் பெரும்பாலும் முடிஞ்சிடுச்சு. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு எப்பொழுது தொடங்கும் அதிகாரப்பூர்வமா? அதிமுகவுடைய எங்களுடைய என்டிஏவுடைய தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். தாமதமாக எதுவும் காரணம் இருக்கான? தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலமா இருக்குன்னு பாக்குறாங்க. இல்ல, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையே. தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. அதாவது பிரதமர் வருகை வந்து நீங்கெல்லாம் பார்த்தீங்க. மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டம், அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற கூட்டம் மிக பிரமாண்டமான ஒரு எழுச்சியை தந்திருக்கிறது. தமிழகத்தில் இன்னைக்கு நடைபெறுகிற ஒரு காட்டு தர்பார் ஆட்சி, ஒரு கஞ்சா ஆட்சி, பெண்கள் நடமாட முடியாத ஒரு ஆட்சி, சிறு குழந்தைகள் நடக்க முடியாத ஒரு காட்சி தான் இப்போ இந்த ஆட்சி நடந்தது. கஞ்சா போட்டுக்கிட்டு ரோட்டில் வர்றவங்க போகிறவங்கள வெட்டுறாங்க. ஏதோ புதுசாக வெட்டுறாங்கன்னு இல்லை, டெய்லி ஒவ்வொரு ஊர்லேயும் வெட்டுறாங்க. அது என்ன காரணம்னே தெரியல. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் நடந்திருக்கு. ஆக சொத்து வரி உயர்வு பார்த்தீங்கன்னா 300 மடங்கு அதிகம். இன்னைக்கு மின் கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். ஒரு ஆண்டுக்கு சிறு குறு தொழில் வச்சிருக்கவங்களுக்கு 6% ஆண்டு ஒன்றிற்கு அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு. சரி, தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் பண்ணியிருக்காங்களன்னா 1-2 செஞ்சுக்கிட்டு அதுபோல செய்யவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. 28 மாதம் 1000 ரூபா தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் கொடுத்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்காங்க. கோடைகால விடுமுறைன்னு இப்போ ரூபா கொடுக்க எதுக்காக? ஓட்டுக்காக. மக்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களும் இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க எப்படி நடந்தாலும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் உறுதியென மக்கள் தீர்மானித்து விட்டார். நம்மளை விட திமுகவை அதிகமா பேசுனது அண்ணன் மாணிக்கம் தாகூர். கண்டிப்பா 2 கட்சியும் மாறி மாறி கால வார போறது உறுதி அப்படின்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு. இவர்கள் பட்டியலிடுகிறார்கள் 22 கட்சி கூட்டணி, 23 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி இருந்தாலும் காங்கிரஸ் வேற கட்சி எங்களோட இருந்து அவங்கள்ட்ட வந்துச்சு. ஏற்கனவே உங்களோட தான் இருந்துச்சு. சாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாலே குடும்பத்தை சடங்கு நடக்கும், குழப்பம் நடக்கும். இன்னைக்கு காங்கிரசுக்கு திமுகவுக்கும் ஜாதக பொறுத்தவே இல்லை. ஜாதகத்துல 2 பேருக்குமே வந்து 7 ஓடிட்டு இருக்கு. இவங்களை திரும்ப சேர்த்து வச்சா இது திருமணமான ஜோடி நிற்குமா நினைக்குமா? 2 நாளோ 3 நாளோ உள்ளுக்குள்ள கருத்து முதலா ஆயிப்போச்சு. இந்த கருத்து முதல் என்ன செய்வாங்க? திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் காலவாரம், காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுக காலவாரம். இது நடக்கத்தான் போகுது. இது சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். காங்கிரஸ் திமுக பிரச்சனை தீர்க்க. ஏன்னா நம்ம கூட திமுக அவ்வளவு திட்டல. நம்ம அண்ணன் நம்ம மாநில எம்பி அப்படி பேசிக்கிட்டாரு. என்ன தொட்டா விடமாட்டேன்னு வேற அவர் சொல்லியிருக்காராமா. என்னை தொட்டேன்னா உடனே விடவே மாட்டேன். கடைசியா என்னை தொட்டேன்னா நான் சீரி பாய்வேன். எனக்கு எம்பி எல்லாம் ஒரு தேவையில்லை. கடைசியில் இனிமே நான் நிச்சய மாட்டேன். ஒன்னு ஆதரவோட நான் எம்பிக்கு போட்டுட மாட்டேன். நான் சொல்றேங்க மாநில சொல்லிட்டாருங்க. எங்க அண்ணன் தெளிவா இப்பதான் பேசியிருக்காரு, நிதானமா பேசியிருக்காரு, சிறப்பா பேசியிருக்காரு. அப்ப என்ன நடக்குதுங்க? காங்கிரசுக்கு திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. அங்க இணக்கமான ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லை. எப்படி குடும்பம் நடத்துறாங்க? என்னதான் கூட்டணி மாறினாலும் பழைய பேச்சு வழக்கம் ஃப்ளோல வர்றது ஒரு இயல்பு தானே. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரஸ் மீட்ல பழைய ஞாபகத்துல எடப் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ல வந்ததை அப்படி டக்குன்னு மாத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இருந்தாலும் பின்னாடி எல்கே சுதீஷ் இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து எதிர்பாராத விதமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது வெகு விரைவில் நாங்களே அறிவிக்கிறோம். அண்ணன் தான் அறிவிப்பார். ஏன்னா கூட்டணியின் தலைமை யார்? அண்ணன் நம்மளுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதனால் அவர் வந்து
அறிவிப்பார். 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அங்க ஆங்கர் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது முந்தானேத்து வைரலான ஒரு ஆக்ஷனை வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதை டக்குன்னு எந்திரிச்சு பண்ணியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். நீங்க 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டைலா ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஓவர் டைம் போனா அந்த வைரல் ஆக்ஷன் போட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பி ஆயிடும். Let's give it up for CM. Thank you sir. என்ன காப்பாத்துறீங்க சார். Thank you. இப்ப நான் சொல்லல, CM சார் சொல்லிட்டாரு. சோ பாத்துக்கோங்க மினிஸ்டர். தமிழ்நாடு ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலம். அதாவது ரஜினிகாந்த் இருக்கிறதால அப்படி சொல்லலையாமா, உண்மையிலே தமிழ்நாடு ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. யாரு என்னங்கறத விரிவா சொல்லியிருக்காரு அமைச்சர் TRB ராஜா. Which is the superstar state of India? Which is India's superstar state? இதை நாங்கள் கூறவில்லை, இதை சொல்வது The Economist. The Economist says Tamil Nadu, ladies and gentlemen, is the superstar state of India. And this superstar state, it run by a superstar CM. And that is the result that you see today. Economist மட்டுமல்லாமல் the New York Times, Bloomberg, Wall Street Journal போன்ற மகத்தான ஜார்னல்ஸ் எல்லாமே நம்ம வளர்ச்சியை பற்றி அவர்கள் புகழ்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சியை குறித்து தமிழ்நாடு மட்டும் எப்படிப்பா இப்படி தமிழே தனியா வளருது, இந்திய அளவுல வரல, ஒரு நாட்டுல ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அப்படி ஷைன் பண்ணுது, எப்படி இது என்று எல்லோரும் வியந்து இன்று எழுதுகிறார்கள். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.